ஆதிக் மேல எதனால இவ்வளவு கோபத்தோட கஸ்தூரி ராஜா அவர்கள் பேசியிருக்காங்க? தேர்தலுக்கு அப்புறம் விஜய் அவர் எடுக்க போற முடிவு இதுதானா? ஆனிவர்சரிய ரொம்ப சந்தோஷமா கொண்டாடி இருக்காங்க நிக்கி கல்ராணி அவங்களும். பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவங்க செய்த ஒரு நல்ல விஷயம் பத்தியோ வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். தனுஷ் அவருடைய அப்பா கஸ்தூரி ராஜா அவரு இயக்குனரா பல படங்களை இயக்கி இருக்காரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த சூழல்ல ஆதிக் அவர் மேல இருக்க கோபத்தை அவரு சமீபத்திய பேட்டியில வெளிப்படையா பேசியிருக்காரு. ஆதிக் அவரு குட் பேட் அக்லி அப்படிங்கிற படத்தை இயக்குனாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒத்த ரூபா பாடல் பயன்படுத்தி இருந்தாரு. இந்த பாடல் குறித்து கஸ்தூரி ராஜா அவரு பேசியிருக்காரு. அதாவது மார்க் ஆண்டனி படத்துல என்னுடைய எட்டுப்பட்டி ராசா படத்துல இடம்பெற்ற பஞ்சமுண்டா பாடலை பயன்படுத்தி இருந்தாரு ஆதிக். இப்ப குட் பேட் அக்லி படத்துல நாட்டுப்புற பாட்டு படத்துல இருந்து ஒத்த ரூபா பாடலை பயன்படுத்தி இருக்காரு. இது ரெண்டுக்குமே என்கிட்ட அனுமதியே வாங்கல. முதல் முறை ஏதோ சரின்னு விட்டுட்டேன். ஆனா மறுமுறையும் தன்னோட பாடலை பயன்படுத்தினப்ப அவரோட பேச முயற்சி பண்ண, ஆனா அவரு பேசுறதுக்கு தயாரா இல்ல. இப்ப இருக்க இளம் இயக்குனர்கள் எல்லாம் மரியாதையை கொடுக்கறது இல்ல. அவங்க பெரிய ஆளா, அவங்க கிட்ட போய் ஏன் பேசணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கு. நானும் தேவையில்லாத பிரச்சனையை ஏன் உண்டாக்கணும் அப்படின்னு எதுவும் பேசாம இருந்துட்டேன். குட் பேட் அக்லி படத்தை நான் பார்க்கவே இல்லை. சமீப காலமா பழைய பாடல்கள் நிறைய பேர் தேடி தேடி போடுறாங்க. ஏன் புது பாட்டை நீங்க பயன்படுத்த முயற்சி பண்றது இல்ல? அது மட்டும் இல்லாம உங்களோட பாட்டை பயன்படுத்திட்டேன் அப்படின்னு ஒரு மன்னிப்பாச்சு கேட்டிருக்கலாம் இல்லையா அப்படின்னு ஆதங்கப்பட்டு இந்த ஒரு விஷயத்த அவரு சொல்லியிருக்காரு. இவரு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் ரசிகர்கள் நிறைய ஆதரவான கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. விஜய் அவரு அடுத்ததா ஜனநாயகன் படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துல நடிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா முழுமையா அவரு அரசியல்ல தான் கவனம் செலுத்தா இருக்காருன்னு நியூஸ்லாம் நம்ம பார்த்திருந்தோம். இந்த நிலையில விஜய் அவரு அரசியல் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இந்த ஜனநாயகன் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் படத்துல நடிப்பாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப ஹச் வினோத் அவரு ஜனநாயகன் படத்துல தீவிரமான வேலைகளை எடுத்துட்டு இருக்கும் போது பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாம விஜய் அவரு ஒரு சில டைரக்டர் கிட்ட கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்காராம். அவர் மறுபடியும் நடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சொல்லி இருக்காரு அவரு. சோ இதனால ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதுதான் கடைசி படம்னு இருந்த நேரத்துல அவர் மறுபடியும் நடிக்க வருவாருன்னு சொன்னதுனால இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, நிக்கி கல்ராணி அவங்களும் ஆதி அவங்களும் காதலிச்சுதான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் இவங்களுடைய ஆனிவர்சரியை கொண்டாடி இருக்காங்க. இந்த 3 வருஷமா எவ்வளவு லவ், எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு நல்ல விஷயங்கள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இந்த பதிவை பதிவிச்சிருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, சரிகமபா லிட்டில் சாம்பியன் 4 நிகழ்ச்சி ரொம்ப நல்லா நடந்துச்சு. இந்த 4ல பட்டம் வென்ற திவினேஷ் அவரோட தந்தைக்கு ஒரு பால் வண்டியை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசையை பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்கிட்ட சொல்லி இருந்தாரு. பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் சில நல்ல உள்ளங்கள் நிதி உதவி செஞ்சு அவரோட ஆசையை இப்ப நிறைவேற்றி கொடுத்திருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு அந்த வண்டியை வாங்கி கொடுத்திருக்காங்க. சொல்ல போனா ரொம்ப சந்தோஷமான இந்த பதிவு சமூக வலைதளத்துல வந்ததை பார்த்த ரசிகர்களும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. சொல்ல போனா உதவி செஞ்ச எல்லாருக்குமே ரொம்ப நல்ல மனசுன்னு அவங்களெல்லாம் பாராட்டியிருக்காங்க. நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இது போல இன்னும் நிறைய சினிமா தகவல்கள் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.